Good morning and greetings once again. காலை வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். Long back in North India, such a camp was held. பல நாட்களுக்கு முன்பு வட இந்தியாவிலே இப்படிப்பட்ட ஒரு முகாம் நடத்தப்பட்டது. And years later, one sister recollected about what happened there. பல வருடங்களுக்கு பின் ஒரு சகோதரி என்ன நடந்தது என்பதை கொஞ்சம் நினைவுபடுத்தினார். So there, she found a replica of Jesus Christ. அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு மாதிரியை பார்த்ததாக சொன்னார்கள். With regard to the life of a sister. ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையை குறித்து அவர்கள் அப்படி சொன்னார்கள். She could only recollect that. அவர்களுக்கு அது ஒன்று மாத்திரம் தான் ஞாபகம் இருந்தது. She forgot about the theme. அவர்களுக்கு அந்த கூட்டத்தினுடைய பொருள் தெரியவில்லை. All those guest speakers. அங்கே வந்த செய்தியாளர்களை மறந்து போய்விட்டார்கள். And all the important figures she forgot. வேறு அனைத்து குறிப்பிட்ட சில விஷயங்களை மறந்து போய்விட்டார்கள். But she could even recollect now how Christ was reflected through the life of a dear sister. ஆனால் கூட்டம் நடந்த பல வருடங்களுக்கு பின்பு ஒரு சகோதரின் வாயிலாக கிறிஸ்து எப்படி பிரதிபலிக்கப்பட்டார் என்பதை மாத்திரம்தான் அவர்களுக்கு நினைவிருந்தது. The thing is, as we have limitations regarding toilets and water, நமக்கு இந்த பாத்ரூம் வசதியில எப்படி சில சௌகரியங்கள் அசௌகரியங்கள் இருக்கின்றனவோ, in that camp there was only one restroom. அந்த முகாமிலே ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் தான் இருந்தது. And it was blocked and the drainage got dirty and all that. அந்த ஒரு கழிப்பறை கூட அதிகமாக அது பிளாக் ஆகி ரொம்ப நாற்றம் எடுத்துக்கொண்டு இருந்தது. And no one could use it. அதை யாருமே பயன்படுத்த முடியவில்லை. And it became a big trouble. அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியது. So what happened was, ஆனா என்ன நடந்தது? Hours passed. மணி நேரங்கள் கடந்து சென்றன. Everyone ignored that problem. அந்த பிரச்சனை எல்லாருமே ஒதுக்கி விட்டார்கள். And the smell was rising. அதனுடைய நாற்றம் எழுந்து கொண்டே இருந்தது. And the people were in trouble. மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இப்பொழுது. Then one dear sister, ஆனால் அதிலே ஒரு குறிப்பிட்ட சகோதரி went there. அங்கே போனார்கள். And with her hands she cleared the drainage. தங்களுடைய கரங்களை கொண்டு அந்த அடைப்பை எடுத்தார்கள். There was no glove available. அந்த நாட்களிலே அவர்களுக்கு எந்த ஒரு கையுறையும் கிடைக்கவில்லை. No spade or anything available. வேற எடுப்பதற்கு வேற எந்த ஒரு கருவியும் இல்லை. She went there with her hand and cleared it. அந்த சகோதரி தன்னுடைய கரத்தை கொண்டு அதை சுத்தப்படுத்தினார்கள். And everyone could use it. அதற்கு அப்புறமாக மீண்டும் அந்த கழிவறையை எல்லாராலும் பயன்படுத்த முடிந்தது. So even after 25 years, ஆகவே 25 வருடங்களுக்கு பின்பு அந்த முகாமை நினைவுபடுத்தும் போது, this sister could not recollect any words or even the theme of the camp. அந்த குறிப்பிட்ட சகோதரிக்கு அந்த முகாமினுடைய பொருளோ அல்லது அதனுடைய எந்த ஒரு வசனமோ ஞாபகம் வரவில்லை. But this sister and her Christ likeness was very well in her mind. கிறிஸ்துவினுடைய சாயலை வெளிப்படுத்தின இந்த குறிப்பிட்ட சகோதரியினுடைய செயல் மட்டும்தான் அவருடைய மனதிலே நிலைத்தது. So similarly we are here. ஆகவே அதுபோல நாமும் கூட இப்படிப்பட்ட முகாமிலே இருக்கிறோம். We are not here to gain more information. நாம் இங்கே ஏதோ அதிகமான தகவல்களை சேகரிப்பதற்காக இல்லை. We want to gain information. நாம் சேகரிக்க வேண்டும் என்று தான் வந்திருக்கிறோம். ஆனால் அவைகளை காட்டிலும் we want to conform ourselves to the image of Jesus Christ. நாம் கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மறுரூபமாக்குவதற்கு தான் நாம் முயற்சி எடுக்க வேண்டும். And that should be our very approach to the scriptures. அப்படிப்பட்ட ஒரு கோணத்திலே தான் நாம் வேத வசனங்களை பார்க்க வேண்டும். Because the scriptures are written so that they will speak about Christ. வேத வாக்கியங்கள் எல்லாம் அவைகள் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்காக, அவரை பற்றி பேசுவதற்காகத்தான் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. Charles Haddon Spurgeon said, சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் இப்படியாக சொன்னார். somebody asked him, அவரை பார்த்து ஒருவர் கேட்டார்கள், can you just summarize in a paragraph what all you know about Jesus Christ? இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு என்னவெல்லாம் தெரியும் என்பதை ஒரு பாராகிராஃப்ல சொல்ல முடியுமா என்று கேட்டார்கள். You are a great preacher, so you are a treasure trove, so you can summarize about Jesus Christ. நீர் ஒரு பெரிய பிரசங்கியார், நீர் ஒரு பெரிய பிரசங்க பொக்கிஷம், ஆகையினாலே இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து உள்ளடக்கி ஒரு குறிப்பிட்ட பாராகிராஃப்ல சொல்ல முடியுமே என்று கேட்டார்கள். But Spurgeon said, அதற்கு ஸ்பர்ஜன் இப்படியாக சொன்னார், I need just 4 words. எனக்கு 4 வார்த்தைகள் இருந்தால் போதும். Not paragraphs. எனக்கு அதிகமான பாராகிராஃப் தேவையில்லை. Not number of sentences. எனக்கு இத்தனை வாக்கியங்கள் தேவையில்லை. 4 வார்த்தைகள். That is, Jesus Christ died for me. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். We know we won't count prepositions. நாம் இந்த So Jesus Christ died for me. 4 வார்த்தைகள். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார்.
So that is what we want to know. அதைத்தான் நாம் அறிய விரும்புகிறோம். The scriptures speak to us about Jesus Christ. வேத வசனங்கள் நமக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து போதிக்கின்றன. Please read Luke 24:44. லூக்கா 24வது லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 44வது வசனம் 24:44. 24வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். So in the Old Testament, in the law of Moses, பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசேயின் நியாயப்பிரமாணம், in the prophets, தீர்க்க தரிசனங்கள், in the Psalms, சங்கீதங்கள், that means the entire Old Testament. அதாவது என்ன அர்த்தம்? முழு பழைய ஏற்பாடும், Torah, Nabim, Kedubim, தோராம், நபீம், கெதுபீம் என்று அழைக்கப்படுகிறவைகள், the whole 39 books, அந்த முழு 39 புத்தகங்களில் it speaks about அது யாரை குறித்து பேசுகிறது? concerning me. அது என்னை குறித்து It பேசுகிறது. is not the history of Jews. அது ஏதோ யூதர்களுடைய வரலாறு அல்ல. It is not written for Jews. அது யூதர்களுக்காக எழுதப்பட்டவையும் அல்ல. It is written concerning me. அவைகள் என்னை குறித்து எழுதப்பட்டுள்ளன. So you have to search the scriptures in order to know and get closer to Jesus ஆகவே Christ. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து என்னை குறித்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். Once you are right with God, நீங்கள் தேவனோடு சரியான பின், seek ye first the kingdom of God, முதலாவது தேவனுடைய then ராஜ்யத்தை all these தேடுங்கள், things will be added unto you. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். So you know God, ஆகவே உங்களுக்கு தேவன் தெரியும், you know Jesus உங்களுக்கு Christ, இயேசு கிறிஸ்துவை தெரியும். and then that Jesus Christ will bring you all that you need. அப்பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தேவையான அனைத்தையும் உங்களுக்கு கொண்டு வருவார். Some people will say, சிலர் இப்படியாக சொல்வார்கள், I know all of the scripture. எனக்கு எல்லா வேதவசனம் நல்லா தெரியும். But some other people will say, ஆனா மற்ற சிலர் சொல்வார்கள், I know Christ. எனக்கு கிறிஸ்துவை தெரியும். There was one teacher who taught me Hindi. எனக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுத்த ஒரு ஆசிரியர் இருந்தார். She was not a regular Christian, அவர் ஒரு CSI Christian, not even regular. அவர் ஒரு CSI கிறிஸ்தவர், அதிலேயும் ஒழுங்காக இருக்க மாட்டார். Once she went to a charismatic meeting held by the Roman Catholics. ரோமன் கத்தோலிக்கர்களால் நடத்தப்பட்ட ஒரு பரவச குழு கூட்டத்திற்கு அவர் சென்றார். Near Thrissur, Chalakudi, Pota, they call. திருஷூர் அருகே சாலக்குடியில் உள்ள கோட்டா என்கிற இடத்திற்கு அவர் சென்றார். Pottiduvel. Into trouble. They will put us in trouble. அது பிரச்சனைக்குரிய ஒரு இடம். So when she came back, அவர்கள் அங்கே போய் திரும்பி வந்தபோது she said, அவர்கள் சொன்னார்கள், see, now I know Jesus. எனக்கு இப்போ இயேசுவை தெரியும். I asked her, did you get saved? நான் அவர்களை பார்த்து கேட்டேன், நீங்க ரட்சிக்கப்பட்டீர்களா? That no clarification came. அத பத்தி ஒரு தெளிவான பதில் வரல. But I am saved. ஆனா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். Do you know what happened last night? கடந்த இரவு என்ன நடந்தது தெரியுமா? Jesus came to my bed. இயேசு கிறிஸ்து என் அருகில் என் படுக்கைக்கு வந்தார். And taught me one song. எனக்கு ஒரு பாடலை சொல்லி கொடுத்தார். And he told me the words he told me. அவர் எனக்கு வசனங்களை சொன்னார். I took it down. அவைகளை நான் எழுதி கொண்டேன். And later on, அதுக்கப்புறம் he gave the tune also to me. அவர்கள் அதற்கான ஒரு இசையையும் கொடுத்தார், டியூனை கொடுத்தார். And then began to teach me. அதுக்கப்புறம் எனக்கு அவர் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார். Like a Sunday school teacher teaches the children. ஒரு சண்டே கிளாஸ் டீச்சரை போல எனக்கு அவர் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார். So she is saying, அப்படி அவர்கள் சொன்ன விஷயம், she knows Christ. எனக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியும். But we never knew Christ like that. ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவை அப்படியாக அறியவில்லை. But the real way to know Jesus Christ is, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டிய உண்மையான வழி, it is through the scriptures. வேத வாக்கியங்களின் மூலமாகவே. You have to search the scriptures. நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். You have to go through the scriptures. நீங்கள் வேத வாக்கியங்களை எல்லாம் தேடி பார்த்து, and then you finally have to reach Jesus Christ. அதற்கப்புறமாக இறுதியிலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். But now the problem is, இப்பொழுது பிரச்சனை, we know the 10 branches of theology. நாம் இறையியலினுடைய 10 கிளைகளை நமக்கு தெரியும். And we know about Trinity. நமக்கு திருத்துவத்தை குறித்து தெரியும். We know about high sounding theological terms. ரொம்ப அதிகமான பெரிதாக தெரியக்கூடிய பிரபலமான இறையியல் வார்த்தைகள் தெரியும். But the problem is we don't know Christ. ஆனால் பிரச்சனை என்றால் கிறிஸ்து தெரியாது. Paul says, பவுல் சொல்லுகிறார், I want to be in your midst knowing Jesus Christ all alone. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலை
യേശുവെ മാത്രം വളരുவதற்கு അറിഞ്ഞുകൊണ്ട്. இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் அறிந்திருக்க நான் உங்கள் மத்தியிலே இருக்க விரும்புகிறேன். He was so learned. அவர் அப்படிப்பட்ட ஒரு நன்றாக பயின்றவர், கற்றவர். But even before the knowledge of Jesus Christ, ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாகவே that's nothing. அவைகள் இயேசு கிறிஸ்துவை அறிவுக்கு முன்பதாக அவைகள் ஒன்றுமில்லை. So our aim is through the scriptures we will know Jesus Christ. ஆகவே நம்முடைய இலக்கு வேத வாக்கியங்களின் மூலமாக நாம் இயேசு கிறிஸ்துவை அறிவதே You ஆகும். have to have a personal knowledge of your Savior. உங்களுடைய இரட்சகரை குறித்த ஒரு தனிப்பட்ட அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். So that is the final result. அதுதான் இறுதியான முடிவு. And now இப்பொழுது with that intention in mind, இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு we have to turn our attention to the scriptures. நாம் நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் இந்த வேத வாக்கியங்களுக்கு நேராக செலுத்த வேண்டும். All the Torah and the New Testament that speaks concerning Jesus Christ. ஏனென்றால் எல்லா விதமான இந்த தோரா புதிய ஏற்பாடு அனைத்துமே இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பேசுகின்றன. So the topic we are going to discuss is, ஆகவே இப்பொழுது நாம் சிந்திக்க போகிற தலைப்பு, it is a paper on hermeneutics. வியாக்கியானவியல் எப்படி வேத வசனத்திற்கு வியாக்கியானம் கொடுப்பது என்கிற தலைப்பிலே நாம் இப்பொழுது சிந்திக்க போகிறோம். How to interpret the scriptures. வேத வாக்கியங்களை எப்படி நாம் வியாக்கியானம் கொடுப்பது. So that we have to know very well. அதை நாம் முதலாவதாக நன்றாக அறிந்திருக்க வேண்டும். So one definition I can give you, it is by Roy B. Suck. ராய் பி சக் என்கிறவர் சொன்ன ஒரு விரைவிலக்கணத்தை நான் இப்போது சொல்லுகிறேன். It is the science and art by which the meaning of the biblical text is determined. வேதத்தில் உள்ள ஒரு வாக்கியம் அல்லது வேதத்தில் உள்ள வசனங்கள் பொருள்படுத்தப்படுகிற அது ஒரு கலை அல்லது ஒரு அறிவியல் என்று அது சொல்லப்பட்டுள்ளது. So what the biblical author wrote, ஒரு வேத எழுத்தாளர் என்ன எழுதினாரோ, that the meaning that is there should come to us. அவர் எழுதப்பட்ட போது எந்த அர்த்தத்தில் எழுதினாரோ அவைகள் நம்மிடத்திலே வர வேண்டும். It is like if I am speaking English, உதாரணமாக நான் ஆங்கிலத்திலே பேசுகிறேன், and he has to bring the whole sense into Tamil. நான் சொல்லுகிற அந்த முழு அர்த்தத்தையும் அவர் தமிழிலே கொண்டு வர வேண்டும். If I preach one message and he is giving another message, நான் ஒரு செய்தியை கொடுத்து அவர் ஒரு தனி செய்தியை கொடுத்தாருன்னா, earlier in Kerala when missionaries used to come, கேரளாவிலே மிஷனரிகள் எல்லாம் முந்தி வரும்போது from England, அவர்கள் இங்கிலாந்துல இருந்து வருவார்கள், and some people used to volunteer that I can translate. சிலர் தாமாகவே முன் வந்து நாங்க மொழிபெயர்க்கிறோம் என்று சொல்வார்கள். And when one translator reached home, அப்புறம் ஒரு மொழிபெயர்ப்பாளர் இப்படி வீட்டுக்கு his wife asked, அவர் மனைவி கேட்டாங்க, what did the missionary preach? மிஷனரி என்ன பேசினாரு? He said, அவர் சொன்னாரு, he preached his message and I gave my message. அவர் பிரசங்கத்தை பண்ணாரு, நான் என்னுடைய பிரசங்கத்தை பண்ணேன். Anyway, I preached about Jesus Christ. எப்படியோ நான் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிச்சிட்டேன். So that won't work here. அது இங்க வேலை செய்யாது. So if he is doing full justice, he has to translate all that what I meant into Tamil. அவர் முழுமையாக சரியான மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும் என்றால் நான் என்னவெல்லாம் என்னுடைய சிந்தனையில யோசிக்கிறேனோ அவைகள் அனைத்தையுமே அவர் உங்களுக்கு சொல்ல வேண்டும். An Italian proverb says, ஒரு இத்தாலிய பழமொழி இப்படியாக சொல்லுகிறது, translator is a traitor. ஒரு மொழிபெயர்ப்பாளன் ஒரு துரோகி என்று சொல்லுகிறது. Because if he is speaking a different message, ஏனென்றால் நான் சொல்லுவதை காட்டிலும் வேறுபட்ட ஒரு செய்தியை இவர் சொன்னால், I spoke about the biblical view on worship, நான் வேதாகத்தின் அடிப்படையிலான ஒரு ஆராதனை குறித்து நான் பேசும்போது, and he is giving his view on worship. அவர் ஆராதனை குறித்து அவரை குறித்ததான அவருடைய நோக்கத்தை சொல்கிறார். Then you people are fooled, you are tricked. அப்படி என்றால் இந்த இடத்துல நீங்கள் தான் அங்கே ஏமாற்றப்படுகிறீர்கள் என்று அர்த்தம். So we have to know what the biblical authors meant. ஆகவே வேத எழுத்தாளர்கள் என்ன அர்த்தத்தில் சொன்னார்கள் என்பதை நாம் அறிந்திருப்பது அவசியம். We call it the authorial intent. அதாவது எழுத்தாளரினுடைய நோக்கம் என்று அவைகளை அழைக்கின்றோம். And the real author of the scripture is the Holy Spirit. வேத வசனங்களினுடைய யதார்த்தமான நிஜமான எழுத்தாளர் பரிசுத்த ஆவியானவர். So we have to know what Holy Spirit meant. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த வாக்கியங்கள் மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
So sometimes we will be misled. சில நேரங்களிலே நாம் தவறாக வழிநடத்தப்படுவோம். In 3 John 2nd verse it says, and please don't go there, we know that all may go well with you. 3 யோவான் 2வது அதிகாரத்திலே எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்று நாம் வாசிக்கிறோம். That means your car will get good mileage. அப்படி என்றால் உங்களுடைய காருக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும். And your children will get all A+. உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவாங்க. And you will get no sickness and all that. உங்களுக்கு ஒரு வியாதியும் ஒண்ணும் வராது. It doesn't mean all that. அதுக்கு அர்த்தம் இது அல்ல. So it is not a prosperity theology. அது ஏதோ ஒரு செழிப்பு உபதேசம் அல்ல. And another verse says in Philippians 4:6, be careful of nothing. பிலிப்பியர் 4:6 இப்படியாக வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாமல். Be careful of nothing. நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல். What is the meaning? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? See, you are maybe a believing wife. ஒருவேளை நீங்கள் இப்படியாக நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு விசுவாசிக்கிற மனைவி வைஃப். Believing wife. நீங்கள் ஒரு விசுவாசிக்கின்ற மனைவி. No, not believer's wife, believing wife. அதான் விசுவாசிக்கின்ற மனைவி. Okay. Then you brought your husband is a drunkard. Her husband is a drunkard. ஒரு விசுவாசம் உள்ள மனைவி இருக்கிறாள், அவளுடைய புருஷன் இப்பொழுது குடிகாரர். Anyway, on the first day of the week she brought him into the church. வாரத்தின் முதல் நாளிலே அவள் தன்னுடைய புருஷனை சபைக்கு அழைத்து கொண்டு வருகிறாள். And the pastor is preaching on Philippians 4:6. Be careful of nothing. செய்தியாளர் இங்கே பிலிப்பியர் 4:6 குறித்து பேசுகிறார், நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல். The drunkard will clap. This is what I am doing. இதைத்தான் நான் செய்றேன். So you said bring me ration and you have to take care of children, but the pastor says be careful of nothing. மனைவியை பார்த்து சொல்வார், நீ என்னை அதை வாங்கிட்டு வா, இதெல்லாம் நீ பார்த்துக்கணும் நீ சொல்ற, ஆனா பாஸ்டர் சொல்றாரு நீ ஒன்னையும் குறித்து கவலைப்படாத. So is this the meaning? அப்படியானால் இந்த வசனத்துக்கு அந்த இடத்துல அதுதான் அர்த்தமா? See, the interpreters also should be very careful. ஆகவே இதை வியாக்கியானம் செய்கிறவர்களும் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Because you mislead people. ஏனென்றால் நீங்கள் மக்களை தவறாக நடத்துகிறீர்கள். And also if your interpretation is wrong, உங்களுடைய வியாக்கியானமும் தவறாக இருந்தால், you bring harm to yourself. நீங்கள் உங்களுக்கே பாதகத்தை கொண்டு வருகிறீர்கள். You know Origen of Alexandria. அலெக்சாண்ட்ரியாவில் உள்ள ஓரிகனை குறித்து உங்களுக்கு தெரியும். He brought in a new science of interpretation. அவர் வியாக்கியானம் செய்வதற்கான ஒரு புதிய அறிவியலை கொண்டு வந்தார். The allegorical method. அதாவது ஏதோ ஒன்றை குறிப்பிட்டு சொல்லுகிற ஒரு முறை, உருவக முறை. So that means some people would say 4 gospels means. அப்படி என்றால் சிலர் சொல்வார்கள் 4 சுவிசேஷங்கள் என்றால் 4 gospels means 4 gospels. 4 சுவிசேஷங்கள்னா 4 சுவிசேஷங்கள். 3 of them will look alike. 3 சுவிசேஷங்கள் ஒரே மாதிரியாக தெரியும். And John's gospel is different. யோவானுடைய சுவிசேஷம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். That is quite normal. அது சாதாரணமானதுதான். But they will say அவர்கள் சொல்வார்கள் there is a inner meaning. அதுக்கு ஒரு உள்ளான அர்த்தம் உண்டு. A different meaning. ஒரு வித்தியாசமான அர்த்தம் உண்டு. Which you cannot behold normally. அதை நீங்கள் பார்க்க முடியாது. But I can see. ஆனா என்னால பார்க்க முடியும். What is that meaning? What is that meaning? அதனுடைய அர்த்தம் என்ன? That means 4 gospels are the 4 legs of the donkey which carried Jesus Christ. அதாவது 4 சுவிசேஷங்களும் இயேசு கிறிஸ்துவை சுமந்து சென்ற கழுதையினுடைய 4 கால்கள். Because all these 4 gospels speak about Jesus Christ. ஏனென்றால் 4 சுவிசேஷங்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகின்றன. And slowly they will come marching with Jesus Christ on their back to you. ஏனென்றால் கொஞ்சம் கொஞ்சமாக இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய முதுகிலே சுமந்து கொண்டு உங்களுடைய அருகிலே வரும். Then if you are smart enough, you will ask, what about the tail? நீங்க ஒருவேளை சுட்டிப்பான ஆள்னா அப்ப டெயிலுக்கு அதனுடைய வாலை பத்தி நீங்க கேட்பீங்க. And one guy said that is Acts of the Apostles. அந்த வாள் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்று ஒருவர் சொன்னார். So they demean things. ஆகவே அவர்கள் இப்படி அர்த்தம் இல்லாமல் ஆக்குகிறார்கள். So we have to understand, we should not say any nonsensical things. ஆகவே இப்படி பொருளற்ற விஷயங்களை நாம் எதையுமே சொல்லக்கூடாது. This is a great theological scholar. இப்படி சொன்னது ஒரு பெரிய வேத பண்டிதர். What happened in his very life was, அவருடைய வாழ்க்கையிலே நடந்த விஷயம் என்னவென்றால், he went through Matthew 19:12. அவர் மத்தேயு 19வது அதிகாரம் 12வது வாசித்த போது, in his life he personally
he read 19:12. மத்தேயு 19:12 For வாசித்து, there are some eunuchs which are so born from their mother's womb, and there are some eunuchs which are made eunuchs of men, and there are other eunuchs which have made themselves eunuch for the kingdom of heaven's sake. தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கிக் கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் எவர்? Okay, some are born eunuchs. சிலர் அன்னகர்களாக பிறந்திருக்கிறார்கள். And like the Ethiopian eunuch, for that position, to occupy that position, some were made eunuchs by men. அந்த எத்தியோப்பிய மந்திரியை போல அந்த பதவிக்காக சிலர் அன்னகர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். And some made themselves eunuch for the cause of the kingdom. பரலோக ராஜ்ய நிமித்தம் சிலர் தங்களை தாங்களே அன்னகர்கள் ஆக்கிக் கொண்டவர்களும் இருக்கிறார்கள். And he understood that. அந்த இப்படிப்பட்ட வியாக்கியானத்தை கொடுத்த வேத பண்டிதர், I have no problem in my body. என்னுடைய சரீரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. I am not a born eunuch. நான் ஒரு பிறப்பிலே அன்னகனானவன் அல்ல. I am not a minister to any queen or king. நான் எந்த ஒரு ராணிக்கோ ராஜாவுக்கோ ஒரு மந்திரியாவும் இல்லை. So in order for the sake of the kingdom of God, I will make myself a eunuch. ஆகவே பரலோக ராஜ்யத்திற்காக நான் என்னை நானே அன்னகன் ஆக்கிக் கொள்ளுவேன். And he castrated himself. அவர் தன்னை அன்னகன் ஆக்கிக் கொண்டார். And the rest of the life he lived as a eunuch. தன்னுடைய வாழ்க்கையினுடைய மீதமுள்ள வாழ்க்கையை ஒரு அன்னகனாகவே வாழ்ந்தார். See, you should not bring harm to yourself. ஆகவே உங்களை நீங்களே பாதித்து விடக்கூடாது. He did wrong to himself. அவர் தன்னைத்தானே பாதித்துக் கொண்டார். And the rest of his life அவருடைய மீதமுள்ள வாழ்க்கை he lived as a eunuch. அவர் ஒரு அன்னகனாக வாழ்ந்தார். So if you don't know theology properly, ஆகவே உங்களுக்கு இறையியல் சரியாக தெரியாமல் இருந்தால் you will put yourself in trouble. நீங்கள் உங்களையே பிரச்சனைக்குள்ளாக்குவீர்கள். One student studied in Dallas Theological Seminary. ஒரு மாணவர் டல்லாஸ் தியாலஜிக்கல் செமினாரியிலே படித்தார். He was struggling with a big sin. அவர் ஒரு பெரிய பாவத்திலே கொஞ்சம் பிரச்சனையிலே போராடி கொண்டிருந்தார். Pornography. அதாவது ஆபாச படம் பார்க்குதல். So what happened was, ஆகவே என்ன நடந்தது? he said, my eye is a hindrance to me. அவர் சொன்னார், என்னுடைய கண் தான் எனக்கு இடறுதலா இருக்கிறது. So what he did, அவர் என்ன செய்தார்? took a sharp object and put out his eyes. ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு தன் கண்களை குத்தி கொண்டார். This happened when I studied theology in my Bible college in Bangalore. நான் பெங்களூரிலே என்னுடைய இறையியல் பாடத்தை பயின்று கொண்டிருக்கும் போதுதான் இந்த சம்பவம் அங்கே நடந்தது. So this is a very grave subject. ஆகவே இந்த இறையியல் ரீதியிலே வியாக்கியானம் கொடுத்தல் என்கிற இந்த விஷயம் ஒரு ஆழமான முக்கியமான பெரிய பாடம். If you don't study properly this hermeneutics, you are not only bringing harm to your congregation, your people, but to yourself. இந்த வேத வியாக்கியானவியலை நீங்கள் சரியாக கற்றுக்கொள்ள வேண்டால் உங்களுடைய சபையை மாத்திரமல்ல உங்களையே நீங்கள் காயப்படுத்துகிறீர்கள். But it doesn't mean that. ஆனால் அதனுடைய it doesn't mean that you should not do hermeneutics. இந்த ஒரு விஷயத்திற்காக இந்த வேத வியாக்கியானவியலை நீங்கள் கற்றுக்கொள்ளவே கூடாது என்றும் அர்த்தமல்ல. In order to know Christ, you have to do hermeneutics. இயேசு கிறிஸ்துவை அறிவதற்காகவே நீங்கள் இந்த வியாக்கியானவியலை கற்றாக வேண்டும். But you have to do it properly. ஆனால் அதை சரியான விதத்திலே செய்ய வேண்டும். Knife and gun are good. துப்பாக்கியும் கத்தியும் நல்லதுதான். It should be used for good purposes. ஆனால் அவைகள் நல்ல நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். So Roman Catholic Church will say, ஆகவே ரோமன் கத்தோலிக்க மக்கள் இப்படியாக சொல்வார்கள், no prophecy of the scripture is of any private interpretation. வேதத்தில் உள்ள எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் தனிப்பட்ட வியாக்கியானத்திற்கு உரியதல்ல என்று சொல்வார்கள். So shut your Bibles, burn your Bibles, lock your Bibles. ஆகவே நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை தூக்கி போட்டு விடுங்கள், அதை பூட்டி விடுங்கள், அதை எரித்து விடுங்கள் என்று சொல்வார்கள். But what Paul says is, ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்? காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று. Who did that? யார் அதை செய்தது? The Bereans. பெரேயா பட்டணத்தார். Paul appreciated them. பவுல் அவர்களை அங்கே பாராட்டுகிறார். So you have to do the right things in the right way. ஆகவே சரியான காரியத்தை சரியான விதத்திலே நீங்கள் செய்ய வேண்டும். See, if something is in your heart, உங்களுடைய இதயத்திலே ஒரு விஷயம் இருக்கும் என்றால், it will be your personal problem. அது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். Don't jump into conclusions. அதற்காக நீங்கள் உடனே முடிவுகளுக்கு குதித்து விடாதீர்கள். That is when problem starts. அங்கேதான் பிரச்சனைகள் துவங்குகின்றன. So the communist people, இந்த கம்யூனிச மக்களை குறித்து உங்களுக்கு தெரியும். Kerala, it is so much. கேரளாவிலே அவர்கள் மிகவும் பிரபலம். And they are very
vigorous and rigorous and zealous for their party. அவர்கள் தங்களுடைய கட்சிக்காக அதிக வைராக்கியம் உடையவர்கள், அதிகமாக அதற்காக போராடுகிறவர்கள். And what is their color that they have chosen for themselves? அவர்களுடைய அந்த கட்சிக்குள்ள அந்த நிறம் அது சிவப்பு, red. சிவப்பு நிறம். Wherever they see red, எங்கெல்லாம் சிகப்பான நிறத்தை பார்க்கிறார்களோ they will say Ingulab Zindabad. Ingulab Zindabad. ஏதோ Yeah. They will. சரி, ஏதோ ஜெயம் ஜெயம் என்று சொல்வார்கள். So wherever they see red, எங்கெல்லாம் சிவப்பு நிறத்தை பார்க்கிறார்களோ they are very much happy. அங்கே அவர்கள் அதிக சந்தோஷம் அடைகிறார்கள். And do you know their symbol? அவர்களுடைய அந்த குறி உங்களுக்கு தெரியுமா? Arival. சின்னம். Arival and one hammer and one star. ஒரு அரிவாள், ஒரு நட்சத்திரம், ஒரு சுத்தியல். Once one illiterate communist leader, ஒரு படிப்பறியாத அந்த கட்சியினுடைய தலைவர், he went abroad. அவர் வெளிநாட்டுக்கு சென்றார். And after that, அதற்கப்புறமாக he came to India. இந்தியாவுக்கு வந்தார். And many people were there in the airport. ஏராளமான மக்கள் அந்த விமான நிலையத்தில் அவரை வரவேற்பதற்காக நின்று Many கொண்டிருந்தார்கள். red flags were flying. ஏராளமான சிவப்பு கொடிகள் பறந்து கொண்டிருந்தன. And there he found a red board. அங்கே ஒரு சிவப்பு அட்டையை, அதாவது பெரிய போர்டை பார்த்தார். பெரிய போர்டை பார்த்தார். Arrival. வருகை என்கிற ஒரு பெரிய விளம்பர பலகை பார்த்தார். And he said, "Oh Arival. Ingulab Zindabad." அரைவல் என்பதை அவர் அறிவால் என்று நினைத்துக் கொண்டு ஜெயிக்கட்டும். Okay. So it is arrival. அங்கே வருகை என்று எழுதப்பட்டுள்ளது. And because of his communist background, ஆனால் அவருடைய அந்த கம்யூனிச பின்னணியில் இருந்தபடினாலே he said that is அறிவால். அதை அறிவால் என்று நினைத்துக் கொண்டார். So similarly, அதுபோலவே we will jump into conclusions. ஒரு சின்ன விஷயங்களிலே நாம் முடிவுகளுக்கு குதித்து விடக்கூடாது. So we should search through the scriptures. நாம் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். See, Bible will say things in different ways. வேதம் ஒரே விஷயத்தை பல்வேறு விதங்களிலே சொல்லும். See, you should not answer a fool according to his folly. ஒரு அதாவது மூடனுக்கு அவனுடைய மூடத்தனத்தின்படி நீ பதில் சொல்லாதே. The same book will say, அதே அதிகாரம் சொல்லும், answer a fool according to his folly. மூடனுக்கு அவனுடைய மூடத்தனத்தின்படி அவனுக்கு உத்தரவு கொடு என்றும் சொல்லும். One drunkard will come. ஒரு குடிகாரன் வருவான். Drunkard will come. ஒரு குடிகாரன் வருவான் and ask you what is the time. அவங்கட்ட நேரம் என்னன்னு கேட்பான். What is the time? என்ன நேரம்? So you will tell him the time. நீங்க அவருக்கு நேரத்தை சொல்வீங்க. You didn't recognize that he is drunk. அவர் குடிகாரன் என்று நீங்கள் கண்டுகொள்ளவில்லை. After 1 minute he will again say what is the time. ஒரு நிமிஷம் கழிச்சு திரும்பி கேட்பாரு, என்ன நேரம்? Next minute again. அடுத்த நிமிஷம் என்ன நேரம்? Every time you should not reply. ஒவ்வொரு நேரத்துல நீங்க அவனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க கூடாது. So you should understand the scriptures. ஆகவே நீங்கள் வேத வாக்கியங்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். Whatever you pray will be given. நீங்கள் எதை கேட்டாலும் தருவார். If you obey my commands, என்னுடைய கற்பனைகளை நீங்கள் கைக்கொண்டால், First John says, whatever you ask. நீங்கள் எதை கேட்டாலும், going to church, சபைக்கு போவது, you pray, you read and all that, நீங்கள் வாசிக்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள், எல்லாம் செய்கிறீர்கள், and now ask. இப்போ நீங்க கேளுங்க. Because I did everything. ஏன்னா நான் எல்லாவற்றையும் செய்து விட்டேன். But the same book, ஆனால் அதே புத்தகத்திலே another chapter says, இன்னொரு அதிகாரம் சொல்கிறது, you should ask in the will of God. நீங்கள் தேவ சித்தத்தின்படி கேட்க வேண்டும். Then only it will be granted. அப்பொழுதுதான் அது உங்களுக்கு அருளப்படும். So if you don't realize the key aspects of hermeneutics, ஆகவே இந்த வேத வியாக்கியானவியலினுடைய மூல விஷயங்களை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால், you will also suffer. நீங்களும் பாடுபடுவீர்கள். And if you want to enjoy, ஆனால் நீங்கள் அதையே நன்றாக ருசிக்க வேண்டும் என்றால், you go through all these books, இந்த எல்லா புத்தகங்களையும் நன்றாக வாசித்து, and try to know Christ. இயேசு கிறிஸ்துவை அவைகளிலே அறியதற்கு நீங்கள் முற்படுங்கள். He will comfort you. அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். But when he was on this earth, அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது the disciples didn't pay much attention. அவருடைய வார்த்தைகளுக்கு சீஷர்கள் அத்தனை செவிசாய்க்கவில்லை.
They didn't realize that this is the very Son of God sitting before them. தங்கள் முன்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற இவர்தான் தேவனுடைய குமாரன் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. The Jewish people didn't understand. யூதர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. Otherwise they would never crucify the King of Glory. அப்படி இருந்திருந்தால் அவர்கள் இந்த மகிமையின் தேவனை அவர்கள் சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள். They didn't understand. அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. Philip once went and asked Jesus Christ, பிலிப்பு ஒருமுறை இயேசு கிறிஸ்துவை பார்த்து show கேட்டார், us the Father. பிதாவை எங்களுக்கு காண்பியும். That is enough. அது போதும். Jesus said, என்ன கண்டவன் பிதாவினை கண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை காண்கிறவன் பிதாவை கண்டடைகிறான். So he was not really enjoying. ஆகவே அவன் அங்கே உண்மையாகவே அதை அனுபவிக்கவில்லை. So if he knew from the scriptures who this is, நீங்கள் வேத வாக்கியங்களில் இருந்து இவர் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால், he could have paid more attention to Jesus Christ. பிலிப்பு அப்படியாக புரிந்து கொண்டிருந்தால் அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னும் அதிகமாக கவனம் செலுத்தி இருப்பான். And at the resurrection of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலிலே Mary addressed Jesus as gardener. மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவை தோட்டக்காரரே என்று சொன்னார். Not knowing about the passages on his resurrection. அவருடைய உயிர்த்தெழுதலினுடைய காரியங்களை குறித்து தெரியாமல் அப்படி கேட்டாள். So if you do it properly, you will really enjoy. ஆகவே இந்த வேத வியாக்கியானவியலை நீங்கள் சரியாக செய்தால் நீங்கள் நன்றாக வேதத்தை ருசிப்பீர்கள். Otherwise you harm yourself and bring harm to others. அல்லாவிட்டால் நீங்கள் உங்களையும் காயப்படுத்துவீர்கள், மற்றவர்களுக்கும் காயமாக மாறுவீர்கள். So let us go and see how interpretation is to be done. ஆகவே இந்த வேத வியாக்கியானம் என்பது எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். The primary step is இதனுடைய முதல் படி to understand what God has said. தேவன் அதிலே என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை முதலாவதாக புரிந்து கொள்ளுங்கள். And the second step is இரண்டாவது படி, you have to bridge the gap between these 2000 years and the gap between culture. இந்த 2000 வேத வசனம் சொல்லப்பட்டதிலிருந்து இந்த 2000 வருடங்களுக்குள்ள இந்த இடைவெளியையும் அதே நேரத்தில் கலாச்சாரத்திற்கும் நமக்கும் உள்ள இந்த இடைவெளிக்கும் எப்படியாகிலும் ஒரு பாலம் ஏற்படுவதற்கு அல்லது தொடர்பு ஏற்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். I do open air preaching. நான் திறந்தவெளி பிரசங்கங்களை செய்வதுண்டு. And in the open air if I preach Christ our Passover is slain. நான் திறந்தவெளி பிரசங்கத்திலே பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக வெட்டப்பட்டார். The people out there don't know what is Passover. வெளியில இருக்கிற ஜனங்களுக்கு பஸ்கா என்றால் என்னவென்று தெரியாது. So all those are Jewish things. அவைகள் எல்லாம் யூத மார்க்கத்துக்கு சம்பந்தவைகள். So it is very significant, but it is he doesn't know. பஸ்கா என்பது முக்கியமானதா இருந்தாலும் சொல்லப்படுகிற மனிதனுக்கு அதை குறித்து தெரியாது. So first thing is you have to know what God has said. ஆகவே முதல் படி தேவன் அதிலே என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். And you have to explain and bridge the gap. இரண்டாவதாக அந்த இடைவெளியை அல்லது கலாச்சார வேறுபாடுகளை எப்படியாகிலும் தொடர்பு படுத்துவதற்கு அறிந்திருக்க வேண்டும். Now we will refer to some of the wrong systems of interpretation. இப்படி வியாக்கியானம் செய்வதிலே இருக்கக்கூடிய சில தவறான விஷயங்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். Then finally we will come to the truth. அதற்கப்புறமாக சத்தியம் என்ன என்பதை கற்றுக்கொள்ளலாம். Which is the true method you have to hold on to. வேத வியாக்கியானத்தை செய்வதற்கான சரியான முறை என்பதை இறுதியாக பார்க்கலாம். First method is the allegorical wrong method. You should not follow this allegorical method. இப்பொழுது நாம் பின்பற்ற கூடாத தவறான முறைமைகளை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது ஊமையலாக வியாக்கியானம் செலுத்துதல். So the patron of this is Origen of Alexandria. இதை தோற்றுவித்தவர் அல்லது இந்த கொள்கையை பரப்பியவர் அலெக்சாண்ட்ரியாவை சார்ந்த ஓரியன். Now you know who is Origen. இப்போ ஓரியன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். So சங்கலக்கே பிராந்து பிடிச்சார். சங்கல. See we tie insane person with a chain. ஆமா. அதாவது ரொம்ப புத்தி சுயாதீனம் இல்லவங்கள நம்ம வந்து சங்கிலினால கட்டுவோம். And now this morning you want to put him in chain, tie him down. இந்த காலையில நீங்க அவரை வந்து கட்ட விரும்புறீங்க ஒரு புத்தி சுயாதீனமான ஆளை. Because he is showing signs of insanity. ஏனென்றால் அவர் அந்த புத்தி சுயாதீனத்தை தன்னுடைய செயல்களிலே வெளிப்படுத்துகிறார். And you are looking for the chain. நீங்க செயினை தேடிக்கிட்டு இருக்கீங்க. And the chain is standing there. ஆனா செயின் அங்க நின்னுகிட்டு இருக்குது. So chain also got insane. ஏனென்றா செயினும் அங்க புத்தியீனமா மாறி போச்சு. So if the leader is insane, the following also will be equally insane. அதாவது என்ன அர்த்தம்? வழி நடத்துகிறவரும் முட்டாள்தனமா இருந்தா அதை பின்பற்றுவர்களும் முட்டாள்தனமா தான் இருப்பார்கள். So it is said in Malayalam that വാല് മുറിഞ്ഞ കുറുക്കൻ മറ്റുള്ള കുറുക്കന്മാരുടെയും വാല് കട്ട് ചെയ്യും. A fox who's by accident his tail got separated from his body, cut. So
he will make other foxes also. Okay. ஒரு நரிக்கு எதேச்சையாக அறியாமையினாலே அதனுடைய வால் வெட்டப்பட்டு விட்டது. அப்படி பார்த்த நரி எல்லா நரிகளினுடைய வாளையும் வெட்டுவதற்கு முயற்சி செய்தது. So Organ, ஆகவே ஆர்கன் என்கிற இந்த மனிதர் he faced some great difficulty in his life. அவர் தன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை அல்லது கஷ்டங்களை சந்தித்தார். So now he doesn't want to approach the scripture at its true sense. வேத வசனங்களே அதனுடைய யதார்த்தமான அர்த்தத்தில் அவர் பார்ப்பதற்கு இஷ்டமில்லை. So he will add color and different shades to it. அவர் அந்த வேத வசனங்களுக்கு பல்விதமான வண்ணங்களை பூசி பார்ப்பார். So but Bible has allegory within it. வேத வசனங்களிலேயும் இப்படிப்பட்ட ஊமைகளாக சொல்லப்படுகிற விஷயங்கள் உண்டு. But at that time the author of the scripture will say that is I am going to tell an allegory. ஆனால் அப்படிப்பட்ட ஊமைகளாக சொல்லும்போது அந்த எழுத்தாளர் சொல்லுவார், நான் ஒரு ஊமையை சொல்லுகிறேன். I am not trying to fool you. நான் உங்களை I am not trying to fool you. நான் உங்களை இப்பொழுது முட்டாளாக்க விரும்பவில்லை. But these are allegories. ஆனால் இவைகள் எல்லாம் ஊமைகள். So one allegory would be like what Nathan told to David. ஒரு ஊமை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நாத்தான் தாவீதுக்கு சொன்ன அந்த விஷயம். So it is a small allegory. அது ஒரு சின்ன ஒரு ஊமை. So he equated the king of Israel and the Uriah and the sheep and everything in that story. அந்த ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி தாவீதை உணர்த்தும் போது தாவீதை அந்த உரியாவை எல்லாவற்றையுமே அந்த சின்ன கதையில அடக்கி இருக்கிறார். The old man is Uriah. அந்த முதிர் வயதானவன் உரியா. Then the ewe lamb, அந்த ஆட்டுக்குட்டி, செல்லமான ஆட்டுக்குட்டி, female lamb, பெண் ஆட்டுக்குட்டி, that is Bathsheba. அது பத்சேபாள். And the cruel, that rich man is David. அந்த பணக்காரம் அந்த மனிதன் தான் தாவீது. It is very crystal clear. அது அங்கே தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. So when Bible says allegory, வேதம் இப்படிப்பட்ட ஓமானங்களை சொல்லும்போது it tells okay, this is allegory. ஒரு ஊமை என்பதை அது தெள்ள தெளிவாக சொல்லிவிடும். You know this Pilgrim's Progress. இந்த மோட்ச பிரயாணத்தை குறித்து உங்களுக்கு தெரியும். That is an allegory. அது ஒரு ஊமையாக சொல்லப்பட்ட ஒன்று. But you should not make other portions of the scripture into allegory. ஆனால் அதற்காக வேதத்தினுடைய மற்ற எல்லா பகுதிகளையுமே ஊமைகளாக பார்த்து விடக்கூடாது. So that is a wrong kind of an approach. ஆகவே ஊமைகளாக எல்லாவற்றையும் வியாக்கியானம் கொடுப்பது ஒரு தவறான விஷயம். And another interpretation is the liberal view. இப்படி வியாக்கியானம் கொடுப்பதனுடைய இரண்டாவது தவறான விஷயம் liberal, விடுதலையாக, அது சுயாதீனமாக கொடுத்தல். So they don't have any principles. அவர்களுக்கு எந்த ஒரு கொள்கையும் கிடையாது. Actually the interpretations for the Bible is scripture should interpret scripture. அதாவது வேத வசனத்தினுடைய வியாக்கியானத்தினுடைய ஒரு கொள்கை என்னவென்றால் வசனத்தை வசனம் தான் அர்த்தம் சொல்ல வேண்டும். But these are great scholars from Germany. ஆனால் இவர்கள் இப்படிப்பட்ட சுயாதீன கொள்கையை உடையவர்கள் ஜெர்மனியிலிருந்து வந்தவர்கள். And whenever they read scripture, அவர்கள் எப்பொழுதெல்லாம் வேத வசனங்களை வாசிக்கின்றார்களோ they will say, அவர்கள் சொல்லுவார்கள், did God actually mean? உண்மையிலே கர்த்தர் இதைத்தான் அர்த்தம் கொண்டாரா? This sounds similar to some other person's question. இது யாரோ ஒருத்தருடைய கேள்வியை போல் இருக்கிறது. The serpent's question. இது சாத்தானுடைய கேள்வியை போல் இருக்கிறது. So they are so scholarly. அவர்கள் ரொம்ப ஞானவான்கள். So they think that அவர்கள் இப்படியாக நினைப்பார்கள், how on earth can a whale or a fish can swallow a man? எப்படி ஒரு மீன் ஒரு மனுஷனை விழுங்க முடியும்? So all these are just childlike stories. இவைகள் எல்லாம் சிறுபிள்ளைத்தனமான கதைகள். And they don't want any supernatural thing in the Bible. இப்படிப்பட்ட சுயாதீன விளக்கங்களை கொடுக்கிறவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் வேதத்திலே அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். So they are against miracles. அவர்கள் அற்புதத்திற்கு எதிரானவர்கள். And they think that Jesus is an ordinary person. இயேசு கிறிஸ்து சாதாரண மனிதர் என்று நினைப்பார்கள். So he could never do all these supernatural things. அவருக்கு இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்ய முடியாது என்று சொல்வார்கள். He is a man. ஏனென்றால் அவர் ஒரு மனிதர். And they will try to explain away all the miracles. ஆகவே எல்லா அற்புதங்களையுமே வெவ்வேறு கோணத்திலே இல்லை என்று அவர்கள் வியாக்கியானம் செய்து விடுவார்கள். Then you will ask,
நீங்கள் அவர்களை இப்படி கேட்க வேண்டும். Then what will be their explanation of feeding of the 5,000? 5000 பேரை எப்படி போஷித்தாருங்கிறத நீங்க எப்படிங்க வியாக்கியானம் கொடுக்குறீங்கன்னு அவங்ககிட்ட கேட்டா They will say, அவர்கள் சொல்வார்கள், it is not a miracle அதெல்லாம் ரொம்ப அற்புதம் கிடையாது. because ஏனென்றால் the child had a tiffin with him. அந்த பிள்ளை கிட்ட ஒரு சாப்பாடு அந்த இது இருந்தது. Likewise, அதுபோலவே everyone brought their own tiffin boxes. எல்லாருமே அதே மாதிரி டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. And when the child offered the tiffin box to Jesus Christ, அந்த பிள்ளை அந்த டிஃபன் பாக்ஸ் ஆண்டவர் கையில கொடுத்த போது all of them got ashamed. If the child is giving like that, ஒரு பிள்ளையே இப்படி ஆண்டவர்ட்ட எல்லாத்தையும் கொடுக்கும்போது நம்மள கொடுக்கலன்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப வெட்கம். and they took out their tiffin boxes and shared the meal. ஒரு பிள்ளை கொடுத்தவனே எல்லாரும் அவங்கவங்க டிஃபன் பாக்ஸ் எடுத்து எல்லார்ட்டையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. But our God is smarter than them. ஆனா நம்முடைய ஆண்டவர் அவர்களை காட்டிலும் ரொம்ப கெட்டிக்காரரு. So we can ask them the question, நாம் அவர்களை பார்த்து இப்படி ஒரு கேட்க வேண்டும். what about who brought those 12 baskets full of bread? அந்த 12 கூடை நிரப்பினார்கள் இல்லையா, அதை யார் கொண்டு வந்தது நம்ம கேட்கணும். So after that the remaining, அந்த மீதியான துணிக்கைகள் they took in 12 baskets. அவைகள் 12 கூடை நிறைய எடுத்தார்கள். So who brought from home those 12 அந்த baskets? 12 கூடைகளை யார் கொண்டு வந்தது? So they will shut their mouth. அங்கே அவர்கள் பேச முடியாது. And how about they will explain everything like that? ஆகவே இப்படியாகத்தான் எல்லா அற்புதத்தையும் இல்லை என்று அவர்கள் வியாக்கியானம் செய்வார்கள். Jesus walking on the sea, இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடத்தல், they will say, அவர்கள் சொல்வார்கள், Jesus didn't really walk in water. இயேசு கிறிஸ்து நிஜமாகவே அவர் கடலில் நடக்கவில்லை. Where Jesus walked, அவர் இயேசு கிறிஸ்து எங்கே in நடந்தாரோ that part of the sea there was it was shallow and there were some rocks out there. இயேசு கிறிஸ்து கடலிலே ஒரு இடத்துல நடந்தாரு, ஆனா அங்கெல்லாம் கீழே பாறை இருந்துச்சு, ரொம்ப ஆழமே இல்ல. அந்த மாதிரி இடத்துல இயேசு கிறிஸ்து நடந்தார் என்று சொல்வார்கள். But Peter never knew about all these rocks. ஆனால் பேதுருக்கு இப்படிப்பட்ட கற்களை குறித்தெல்லாம் அவனுக்கு தெரியாது. And what happened to Peter, who was right there when he took his eye away from Jesus? He sank deep. பேதுரு, அங்க இருந்த பேதுரு, அவன் நடக்க முயற்சித்த போது ஆண்டவருடைய பார்வையை ஆண்டவரிடத்திலிருந்து எடுத்த போது அவன் மூழ்கிறான். So if Peter, he knows about rock there, பேதுருக்கு அங்கே கற்கள் he will hold on to the rock, then cry to Jesus, save me. ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று அவரிடத்திலே கேட்பதற்கு பதிலாக அவன் ஏதாவது ஒரு கற்களை பிடித்திருக்கலாம். So if you know the Bible, ஆகவே உங்களுக்கு வேதம் தெரிந்திருந்தால் you can send them home. அவர்களை நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிவிடலாம். So there are other approaches like, ஆகவே இப்படிப்பட்ட தவறான வியாக்கியான விஷயங்கள் உண்டு. Another approach is called a devotional approach. இன்னொரு வியாக்கியானத்திற்கு தியான ரீதியான வியாக்கியானம் என்று சொல்வார்கள். That also is wrong. அதுவும் தவறு. But the right thing is, ஆனால் எது சரி என்று இப்பொழுது பார்க்கலாம். the literal interpretation. எழுத்தின்படியான வியாக்கியானம். So literal interpretation, எழுத்தின்படியான வியாக்கியானம், it will do justice to the text. அது அந்த என்ன சொல்லப்படுகிற அந்த வசனத்திற்கு உண்டான சரியான நியாயத்தை செய்யும். That means, அப்படி என்றால் என்ன அர்த்தம்? if Jonah was swallowed by the fish, we believe that. யோனா மீனினாலே விழுங்கப்பட்டார் என்றால் அதை நாம் நம்புவோம். And we will take each scripture according to the normal language rule. ஒவ்வொரு வேத வசனத்தையும் அந்தந்த மொழியினுடைய அந்தந்த இலக்கணத்தின் அடிப்படையிலே நாம் அவைகளை எடுத்துக்கொள்வோம். What is the language grammar rule in Tamil? Applied there. தமிழினுடைய இலக்கண விதி எதுவோ அதன்படி நாம் அதை பார்ப்போம். There is no biblical Tamil grammar. என்றைக்குமே வேதத்தினுடைய தமிழ் இலக்கணம் என்று இல்லை. Or there is no biblical Malayalam grammar written by anyone. தமிழ் அல்லது மலையாள வேத இலக்கணம் என்று இல்லை. Even the Bible was written in common man's language. வேதமே ஒரு சாதாரண பொது மனிதனுடைய மொழியில் தான் எழுதப்பட்டது. Earlier they believed that. முன்பு இப்படியாக நம்பினார்கள். The language, this Greek, the Greek in which a Bible was written was a special holy Greek. கிரேக்க பைபிள் எழுதப்பட்ட கிரேக்க மொழி அது ஒரு சிறப்பான பரிசுத்தமான கிரேக்க மொழி என்று நம்பினார்கள். But later on, ஆனால் கடைசியிலே scholars understood that it is called Koine Greek. Koine Greek. Who said that? Scholars. அதாவது வேத பண்டிதர்கள் அதை கொயினே கிரீக் என்று Koine means common. கொயினே என்றால் பொதுவான.
சாதாரணமான என்று அர்த்தம். And you know Jerome's Latin Vulgate. ஜெரோமினுடைய லாட்டின் வல்கேட் என்பதை குறித்து உங்களுக்கு தெரியும். What is Vulgate? வல்கேட் என்றால் என்ன? சாதாரண மக்கள். Vulgate means it is from vulgar. வல்கேட் என்கிற வார்த்தையிலிருந்து தான் வல்கர். That means common. அதாவது சாதாரண. So Bible was written in common man's language. ஆகவே வேதாகமம் சாதாரண மனிதனுடைய மொழியில் எழுதப்பட்டது. And Jesus spoke in common man's language. இயேசு கிறிஸ்து சாதாரண மனிதனுடைய மொழியிலே பேசினார். And earlier I told you the common people heard him gladly. நான் முன்பு சொன்னது போல சாதாரண மக்கள் அதை சந்தோஷமாக கேட்டார்கள். Because the Sermon on the Mount, ஏனென்றால் மலை பிரசங்கம், the 4/5 of all the words are monosyllabic words. மலை பிரசங்கத்தினுடைய 4 ஒரே வார்த்தையை உடைய வார்த்தைகள், ஒரே எழுத்துடைய அல்லது ஒரு சிலபலுக்கு என்ன சொல்றது, ஒரே சத்தத்தை உடைய வார்த்தைகள். That are simple words. அவைகள் எல்லாம் எளிமையானவைகள், பெரிய பெரிய வார்த்தைகள் அல்ல. If you ask me, நீங்கள் என்னை பார்த்து கேட்டால், did you have your breakfast? நீங்க சாப்பிட்டீங்களா, காலை சாப்பாடு சாப்பிட்டீர்களா? And I reply you, நான் உங்ககிட்ட இப்படி பதில் சொல்றேன், I had a repast on some delicious confectionery. What you will understand? நான் ஒரு சுவைமிக்க அப்படிப்பட்ட நிறைய பேசினா நீங்க என்ன புரிவீங்க? I had a repast on some delicious confectionery. You cannot understand. பிரேக்ஃபாஸ்ட் தான் அவர் அப்படி சொல்றாரு. So that means repast means breakfast. repastனா breakfast அர்த்தம். Delicious confectionery means very good food, sweet food. சுவைமிக்க ஒரு பதார்த்தம் என்ற அர்த்தம். So we can speak even English in different bombastic ways also, and simple terms also we can say. ஆங்கிலத்தை கூட எளிமையாகவும் சொல்லிவிடலாம், இது போன்று நாம் பெரிதான வார்த்தைகளை, தடிமனான வார்த்தைகளை போட்டு பேசலாம். So Bible is written in simple language. ஆகவே வேதம் எளிமையான மொழியிலே எழுதப்பட்டுள்ளது. And any common man can understand. எந்த ஒரு சாதாரண மனிதனாலும் வேதத்தை புரிந்து கொள்ள முடியும். And if you know the Tamil grammar, உங்களுக்கு தமிழ் இலக்கணம் சரியாக நீங்கள் அறிந்திருந்தால், you can go and read it. நீங்கள் அதை அப்படியே வாசிக்க ஆரம்பிக்கலாம். And also the basic English, இந்த அடிப்படையான இந்த ஆங்கில மொழி, it has 4,14,825 words. அதற்கு 4 லட்சத்தி 4 lakh சொச்ச வார்த்தைகள் உள்ளன. But the basic New Testament in English, ஆனால் வேதத்தினுடைய அந்த புதிய ஏற்பாட்டு ஆங்கிலத்திலே, அந்த சாதாரண மொழியிலே, out of those 4 lakhs words, அந்த 4 லட்சம் வார்த்தைகளில் took only 1,000 words to write the Bible. அதுல 1000 வார்த்தைகளை கொண்டுதான் இந்த வேதாகமம் எழுதப்பட்டுள்ளது. It is very simple. அது ரொம்ப சாதாரண மொழியில் எழுதப்பட்டுள்ளது. So you can read and understand. ஆகவே நீங்கள் அவைகளை வாசித்து புரிந்து கொள்ள முடியும். Then what about eschatological things? அப்படி என்றால் நித்தியத்துக்கு வருங்காலத்துக்கு அடுத்த விஷயங்களை குறித்த விஷயம் என்ன? Can we learn about rapture and second coming and glorious appearance and all that without going to Bible college? வேத பாடசாலைக்கு செல்லாமலேயே இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்தும் வருகையை குறித்து, இரண்டாம் வருகையை குறித்தும் மகிமையான வெளிப்படுதலை குறித்தும் நாம் பார்க்க முடியுமா, கற்றுக்கொள்ள முடியுமா? See, from the life of my grandfather, என்னுடைய தாத்தாவினுடைய வாழ்க்கையிலிருந்து, you may think that he had lots and lots of books in his library. ஒருவேளை அவருடைய நூலகத்திலே ஏராளமான நூல்களை வைத்திருந்தார் என்று நீங்கள் நினைக்கலாம். John Sapajan also knows there are not many books in his library. தாத்தாவுக்கு கூட தெரியும் அவருடைய நூலகத்திலே அதிகம் ஒன்று புத்தகங்கள் இல்லை. He had his Malayalam Bible, அவருக்கு அந்த மலையாள பைபிள் இருக்கும், Tamil Bible, தமிழ் பைபிள் இருக்கும், and an English Bible, ஒரு ஆங்கில பைபிள் இருக்கும். And he will usually read his Malayalam Bible. அவர் சாதாரணமாக தன்னுடைய மலையாள வேதாகமத்தை வாசிப்பார். And whenever doubt comes, எப்பொழுதெல்லாம் சந்தேகங்கள் வருகின்றனவோ, he will kneel down and pray. அவர் முழங்காலிட்டு ஜெபிப்பார். And like that he got introduced to new truths. இப்படியாக அவர் ஏராளமான புது சத்தியங்களுக்கு அறிமுகமானார். Those were already there. அவைகள் ஏற்கனவே உள்ள சத்தியங்கள். So anyway, he also learned Greek and Hebrew. அவர் கிரேக்கவும் எபிரேயும் கற்றுக்கொண்டார், பாஷையும் கற்றுக்கொண்டார். About the importance of that language we will speak later. அந்த மொழிகளினுடைய முக்கியத்துவத்தை குறித்து அப்புறம் நாம் பேசுவோம். But initially what he had was his Bible.
ஆனால் துவக்கத்திலே அவருக்கு இருந்ததெல்லாம் அவருடைய வேதாகமம் மட்டுமே. He read it regularly, அதை தினந்தோறும் வாசித்தார், took notes. காரியங்களை எழுதி கொண்டார். So God gave him illumination, good insight into the word of God. தேவன் அவருக்கு வேத வசனத்திலே நல்ல வெளிச்சத்தையும் ஆழமான புரிந்து கொள்ளுதலையும் தந்தார். So this is how things went on. ஆகவே இப்படிதான் காரியங்கள் நடந்தேறின. And he had a great desire to have books written by Americans and foreign authors. அமெரிக்க நாடுகள் மாத்திரமல்ல மற்ற வெளிநாடுகள் மக்களால் எழுதப்பட்ட புத்தகங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். So when he went to America, அவர் அமெரிக்கா சென்றபோது the brothers there said, அங்குள்ள சகோதரர்கள் சொன்னார்கள், whatever you want we can provide. நீங்கள் என்ன கேட்டாலும் எங்களால் தர முடியும். Car you can ask for. கார் கேட்டால் தருவோம். Wrist watch you can ask for. வாட்ச் நீங்க கேட்கலாம். But he asked for some books. ஆனால் அவர் சில புத்தகங்களை கேட்டார். And they shipped those books. அவர்கள் அந்த புத்தகங்களை கப்பலிலே அனுப்பினார்கள். And it will take some time. அவைகள் வந்து சேர அது கொஞ்சம் நேரமாகும். But before that ships came, ஆனால் அந்த கப்பல்களிலே அந்த புத்தகங்கள் வருவதற்கு முன்னமே my grandfather passed away in 1980. என்னுடைய தாத்தா 1980 அவர் இறந்து போனார். He could never even open and read a single page. அந்த புத்தகத்தினுடைய ஒரு பக்கத்தை கூட அவரால் திறந்து வாசிக்க முடியவில்லை. So all the things that he understood and wrote down were his own study, from his self study. ஆகவே அவர் எழுதிய எல்லா புத்தகங்களும் அவர் மாத்திரம் அமர்ந்து கற்றுக்கொண்ட விஷயங்களை தான் எழுதினார். So if you turn to Luke chapter 21, நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்துக்கு திருப்பி கொண்டால், you can get a somewhat clear idea about rapture. அங்கே எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்த கொஞ்சம் தெளிவான விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். From your Bible itself you can understand. அதை உங்களுடைய வேதாகமத்திலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். Luke 21. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம். See, Luke is a doctor. லூக்கா ஒரு மருத்துவர். And very capable doctors, what they will do is, சிறந்த மருத்துவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? see, in order to deliver a baby, ஒரு பிள்ளை பேர் இருக்குது என்றால், see, that table is not needed for an able doctor. அந்த ஒரு மேஜை கூட ஒரு சிறந்த டாக்டருக்கு தேவையில்லை. A small blade, ஒரு சின்ன பிளேடு and some cotton is needed. அவருக்கு சின்ன அந்த பஞ்சு இருந்தா போதும். So in order to make a baby out, ஒரு பிள்ளையை வெளியே கொண்டு வருவதற்கு அவருக்கு அது போதும். that is enough. அது போதும். So Luke uses, ஆகவே லூக்கு பயன்படுத்துகிறார், only two things to tell about rapture. ஆகவே லூக்கா இரண்டு விஷயங்களை மாத்திரம் தான் எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து சொல்வதற்கு பயன்படுத்துகிறார். The problem is, பிரச்சனை என்னவென்றால், some of the people say, சில மக்கள் சொல்லுகிறார்கள், the church will enter tribulation. சபையானது உபத்திரவ காலத்திற்குள்ளாக செல்லும் என்று சிலர் சொல்லுகிறார்கள். Because we have to suffer. ஏனென்றால் நாம் பாடுபட வேண்டும். And we have to enter tribulation. நாம் இந்த உபத்திரவத்தின் ஊடாகத்தான் செல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். So in the second coming of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையிலே there are two stages. அதுல இரண்டு பகுதிகள் உள்ளன. But for these people there is only one stage at the end. இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஒரே ஒரு பகுதி தான் இருக்கிறது, அது அந்த உபத்திர காலத்திற்கு பின்னர். That is a glorious appearance of Jesus Christ. அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையான பிரசன்னமாகுதல். And they have no secret coming. அவர்களுக்கு இந்த ரகசிய வருகை என்பதே கிடையாது, which we call rapture. அவைகளை தான் நாம் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்கிறோம். But Luke, ஆனால் லூக்கா separates rapture and glorious appearance. லூக்கா எடுத்துக்கொள்ளப்படுதலையும் இந்த மகிமையான வெளிப்படுதலையும் அவர் பிரிக்கிறார். And so the believers will be caught up in rapture. விசுவாசிகள் எல்லாரும் இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலிலே மேலே கொண்டு போகப்படுவார்கள். And tribulation will take place here. இங்கே பூமியிலே உபத்திரவ காலம் இருக்கும். And at the end of the tribulation Jesus will appear again. உபத்திரவ காலத்திற்கு பின்னர் இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக வெளிப்படுவார். He uses a blade and a cotton. இங்கே அவர் ஒரு பிளேடையும் ஒரு பஞ்சையும் பயன்படுத்துகிறார். What are they? அவைகள் என்ன? That are see some he uses two pronouns. ரெண்டு பிரதிபெயர்களை இங்கே அவர் பயன்படுத்துகிறார். One refers to church, ஒன்று சபையை குறிக்கிறது, which is you, அதாவது நீங்கள் என்கிற அந்த வார்த்தை, you, நீங்கள். and
what that refers to the rest of the world, சபையை தாண்டி மற்றவர்களுக்கு குறிப்பிடுகிற வார்த்தை, especially the Jews, is அதாவது யூதர்களை குறிக்கிற வார்த்தை they or them. அவர்கள் அல்லது அவர்கள். As John Sapachan said, ஜோன்ஸ் தாத்தா சொன்னது போல, he further researched into the divine healing. அவர்கள் அந்த தெய்வீக சுகத்தை குறித்து அதிகமாக வியாக்கியானம் கொடுத்தார்கள், ஆராய்ச்சி செய்தார்கள். How by reading and marking those portions with the English alphabet, that capital H. எங்கெல்லாம் இந்த சுகமாக்குதல் வருகிறதோ அங்கெல்லாம் HH என்று போட்டு அவர்கள் குறிப்பிட்டது போல, Finally he assimilated everything and made to the conclusion. அவைகள் எல்லாவற்றையும் படித்து பார்த்துதான் இந்த முடிவுக்கு அவர்கள் வந்தார்கள். But here also, இங்கேயும் கூட you circle that you and you circle the they part. இங்கே இந்த அதிகாரத்திலும் கூட எங்கெல்லாம் நீங்கள் என்று வருகிறதோ அதை நீங்கள் வட்டமிட்டுக் கொள்ளுங்கள். அதே போல எங்கெல்லாம் அவர்கள் என்று வருகிறதோ அதை அட்டுக்கொள்ளுங்கள். You is for the church, நீங்கள் என்று சொல்லுகிற பதம் சபையை குறிக்கிறது, and they are for the other people, especially Israelites. அவர்கள் என்று சொல்லுகிறது மற்றவர்களை, குறிப்பாக இஸ்ரவேலரை குறிக்கிறது. And from verse 7, 7வது வசனத்திலிருந்து, and he said, அவரை நோக்கி, take heed that ye be not deceived. 8வது வசனம், நீங்கள் வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். For many shall come in my name, என் நாமத்திலே அநேகர் வந்து, saying I am Christ, and the time draweth near. நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்று சொல்வார்கள். Go ye not therefore after them. அவர்களை பின்பற்றாதிருங்கள். So you should not go after those who claim to be Christ. ஆகவே தங்களை கிறிஸ்து என்று சொல்லுகிறவர்களை நீங்கள் பின்பற்றாதிருங்கள். And in verse 9, 9வது வசனத்திலே, you will hear wars and commotions. நீங்கள் அங்கே யுத்தங்களையும் கலங்களையும் குறித்து கேள்விப்படுவீர்கள். And in verse 12, 12வது வசனத்திலே, before all these they shall lay hands on you and persecute you. இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்பே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து உங்களை ஜெபாலயங்களில் சிறைச்சாலைக்கு ஒப்புக் கொடுத்தார்கள். So this all happened in the church. இவைகளெல்லாம் சபைகளிலே நடக்கின்றன. In the New Testament church this happened. இவைகளெல்லாம் புதிய ஏற்பாட்டு சபையிலே நடந்தன. And verse 13, 13வது வசனம், and it shall turn to you for a testimony. You can testify about Jesus Christ. அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். And verse 14, 14வது வசனம், settle it therefore in your heart not to meditate anything. You can give answer there. கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். And 16, you shall be betrayed by your kith and kin and all that. 15லே உங்களை விரோதிக்கிறவர்கள் என்று வருகிறோம். And 17, and ye shall be hated of all men. என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் நீங்கள் பயப்படுவீர்கள். But a hair of your head may not perish. உங்கள் தலைமுறையில் ஒன்றாகிலும் இல்லாது. And ye shall possess your souls. உங்கள் பொறுமையினால். And then, அதற்கப்புறமாக from verse 21, 21வது வசனத்திலிருந்து, even verse 20, அல்லது 20வது வசனத்திலிருந்து, and when ye shall see Jerusalem compassed with armies. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது. But in Malayalam, மலையாளத்திலே வாசித்தால், that he is not there. സൈന്യങ്ങൾ യെരുശലേമിലെ വളഞ്ഞിരിക്കുന്നത് കാണുമ്പോൾ ആര് കാണുമെന്ന് പറഞ്ഞിട്ടില്ല. அதாவது நீங்கள் என்கிற அங்க வார்த்தை அங்க இல்லை, சேனைகளை நீ சூழப்பட்டிருக்கிறதை நீங்கள் காணும்போது என்று வருகிறது. Then know that the desolation is near. அப்பொழுது நீங்கள் எத்தனை வசனம், அழிவு சமீபமாயிற்று என்று அறிந்து கொள்ளுங்கள். And from now on, அப்பொழுது இருந்து everything is towards them. 20வது வசனத்துக்கு மேலிருந்து எல்லாமே அவர்கள் என்று வருகிறது. Then let them which are in Judea flee to the mountains. அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும். Are we there? நாம் அங்க இருக்கிறோமா? No, they. அவர்கள் who are there, the Jews are already there. அதாவது யூதர்கள் அங்கே ஏற்கனவே யூதாவில் இருக்கிறார்கள். And those are the days of vengeance. அவைகள் பழிவாங்குதலுக்கான நாட்கள். And 24, they shall fall by the edge of the sword. அவர்கள் பட்டய கற்களினாலே விழுவார்கள். அவர்கள் விழுவார்கள். Does it say that we will fall? அதாவது நீங்கள் விழுவீர்கள் என்று வருகிறதா? They will fall. விழுவார்கள் என்று வருகிறது. And the signs of tribulation is in 25. அதற்கப்புறமா உபத்திரவத்தினுடைய there shall be signs, அடையாளங்கள் 25லே உள்ளன. in the sun, சூரியனிலும், in the moon, சந்திரனிலும், in the stars, நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். Okay, men's heart fail for fear. பயத்தினால் 26வது வசனத்திலே ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கும். Heaven will be shaken. எல்லா வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். All these are the
pestilences of tribulation. இவைகள் எல்லாமே உபத்திரவத்தின் நாட்களே வரக்கூடிய உபத்திரவங்கள். And then what will happen? அதற்கப்புறம் என்ன Verse நடக்கின்றன? 27. 27வது வசனம். And then they shall see the Son of Man coming in a cloud with the power and great glory. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு மகிமையோடு மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். So then they will see. காண்பீர்கள் அல்ல, காண்பார்கள். So they will go through trouble. அவர்கள் உபத்திரத்தினூடாக செல்வார்கள். They have to run here and there. அவர்கள் அங்கேயும் இங்குமாக ஓட வேண்டும். They will really be put to trouble. அவர்கள் நிஜமாகவே இந்த இப்படிப்பட்ட உபத்திரங்கள் உள்ளாக And then they will look to the one whom they have pierced. அங்கே தாங்கள் குத்தினவர்களை அவர்கள் காண்பார்கள். As a whole nation they will repent. முழு தேசமாக அவர்கள் மனஸ்தாபப்படுவார்கள். And Christ will appear in glory. அப்பொழுது கிறிஸ்து மகிமையிலே வெளிப்படுவார். And what about us then? அங்கே அதுக்கப்புறமாக நம்முடைய நிலைமை என்ன? Where are we? Where did we go? நாம் எங்கு போனோம்? We are not there in the stage now. நாம் அப்பொழுது மேடையில இல்லை. Verse 27. 27வது வசனம். 28. 28வது வசனம். And when these things begin to come to pass, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, that means when the signs of tribulation are about to come, it is at the doorstep. When these things are about to pass, what you will do? அதாவது என்ன அர்த்தம்? உபத்திரவத்தினுடைய எல்லா அடையாளங்களும் அதிக சமீபிக்கும் போது, உங்களுடைய கதவருகே நிற்கும் போது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? Look up, lift your heads, for your redemption draweth near. நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், ஏனென்றால் உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறது. And verse 31. 31வது வசனம். And when ye see these things come to pass, அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது, so the kingdom of God is at hand. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். So when that signs of tribulation is coming, ஆகவே உபத்திரவத்தினுடைய அடையாளங்கள் தோன்றும் போது, when it all begins, அவைகள் துவங்கும் போது, it doesn't say when you are in tribulation. நீங்கள் உபத்திரவத்தில் இருக்கும்போது என்று சொல்லவில்லை. When it just begins, உபத்திரவத்தினுடைய அடையாளங்கள் துவங்கும் போது, I will come and take you. நான் உங்களை வந்து எடுத்துக்கொள்வேன். How? எப்படி? So verse 31. 31வது வசனத்திலே, so likewise when you see these things come to pass, okay, that we are 32. 32வது வசனம். Verily I say unto you, நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், this generation shall not pass away till all be fulfilled. இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாது. They will go through all this. அவர்கள் இப்படிப்பட்ட உபத்திரவங்களின் ஊடாக செல்வார்கள். They won't be what did we read? Shall not pass away. They will go through tribulation. அவர்கள் உபத்திரவங்களின் ஊடாக செல்வார்கள். But what will happen to you? ஆனால் நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? Verse 36. 36வது வசனம். Watch ye therefore and pray always that ye may be accounted worthy to escape all these things. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். So we are not the people who will enter tribulation. ஆகவே உபத்திரவத்திலே போகிறவர்கள் நாமல்ல, but they will enter. ஆனால் அவர்கள் தான் நுழைய போகிறார்கள். Their generation will enter. அவர்களுடைய சந்ததி நுழையும். But before all those things will even start, ஆனால் அவைகள் எல்லாம் துவங்குவதற்கு முன்பதாகவே you will escape. நீங்கள் தப்புவீர்கள். From all these things that will come to pass. சம்பவிக்கிற இந்த எல்லா விஷயங்களிலிருந்தும் நீங்கள் தப்புவீர்கள். And what you will do? நீங்கள் என்ன செய்வீர்கள்? When tribulation is here, இங்கே உபத்திரவம் இருக்கும்போது, if we are not here, where we will be? உபத்திரவம் இங்கே இருக்கும்போது நாம் எங்க இருப்போம்? That also is said here. அதுவுமே இங்க சொல்லப்பட்டுள்ளது. And to stand before the Son of Man. மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்கும்படியாய். 2 Corinthians 5:10. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். We will be removed from here even before tribulation. உபத்திரவத்துக்கு முன்பதாகவே நாம் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவோம். And when tribulation comes, we will be with our reward there. We will get the reward. இங்கே உபத்திரவம் நடந்து கொண்டிருக்கும் போது நாம் மேலே நம்முடைய வெகுமானங்களோடு இருப்போம். So Luke very systematically, ஆகவே லூக்கா மிகவும் கிரமமாக and in a simple fashion, எளிமையாக he separated அவர் வேறு பிரிக்கிறார். the rapture
from the glorious appearance. எடுத்துக்கொள்ளப்படுதலையும் மகிமையின் பிரசனமாகுதலையும் அவர் மிக தெளிவாக வேறுபடுத்துகிறார். And he did a great favor for us. அவர் நமக்கு மேலும் ஒரு பெரிய உதவி செய்திருக்கிறார். That means, அதாவது என்ன அர்த்தம்? he very clearly says, அவர் தெளிவாக சொல்லுகிறார், though tribulation is there, உபத்திரவங்கள் இருப்பினும் it is not for us. அது நமக்கல்ல, It is for them. அது அவர்களுக்கு. And God will see to it that they will pass through it. அவர்கள் அந்த உபத்திரவங்களூடாக சென்றாக வேண்டும் என்பதை தேவன் பார்த்துக் கொள்வார். And God will do us the great favor that he will take us from this wrath. ஆண்டவர் இப்படிப்பட்ட உபத்திரவங்களிலிருந்து நம்ம எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய உதவியை நமக்கு செய்து விடுவார். And he will give our reward. அவர் நமக்கு தகுந்த வெகுமானங்களை தருவார். So we got this great truth, இப்படிப்பட்ட இந்த பெரிய வெளிச்சத்தை, சத்தியத்தை, devoid of Greek and Hebrew. இந்த பெரிய வெளிச்சத்தை நாம் எபிரேய கிரேக்க மொழியை கற்றுக்கொள்ளாமலேயே நாம் தெரிந்து கொண்டோம். Without attending a Bible college. எந்த ஒரு வேதாகம பாடசாலைக்கு செல்வதற்கு முன்னதாகவே இதை நாம் கற்றுக்கொண்டோம். With your Bible in your vernacular. உங்களுடைய மொழியிலே உங்கள் வேதாகமத்தை வைத்து you can learn even about eternity. நித்தியத்தை குறித்தும் நீங்கள் தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். So you are culpable. You are culpable not reading the Bible. ஆகவே sinful. நீங்கள் வேதத்தை வாசிக்காது இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். Because you will say John's Tata is not here. நீங்கள் சொல்லுவீர்கள் ஜோன்ஸ் தாத்தா இப்ப இல்ல. he has not come here. அவர் இங்க வரல. Otherwise I could have learned from him. இல்லாட்டினா நான் அவர்ட்ட இருந்து கத்துருப்பேன். And I don't know Greek and Hebrew. எனக்கு கிரேக்க எபிரேய பாஷைகள் தெரியாது. I am rather old to attend a Bible college. எனக்கு பைபிள் காலேஜ் போற அளவுக்கு இப்ப வயசும் இல்ல. And these are all lame excuses. இவைகள் எல்லாம் சாக்கு போக்குகள். Turn to the Bible. வேதத்துக்கு திரும்புங்கள். The scripture will comfort you. வேதம் உங்களுக்கு ஆறுதல் தரும். See why I say this is, நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், I have spent around 3 years and even now doing theological studies. நான் கிட்டத்தட்ட 3 வருடங்களாக இப்பொழுதும் கூட இந்த இறையியல் படிப்பை தான் செய்து கொண்டிருக்கிறேன். Sitting and listening. உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். I developed backache. எனக்கு முதுகு வலி வந்து விட்டது. Spondylosis. கழுத்து வலி வந்து விட்டது. And a whole lot of distresses. ஏராளமான இப்படி உபாதைகள் வந்து விட்டன. And see, you if you have this Bible, உங்களிடத்திலே இந்த வேதாகமம் இருந்தால், written in common language, அது உங்களுடைய சாதாரண மொழியில் எழுதப்பட்டுள்ளது, which you can interpret with your common grammar, அதை உங்களுடைய சாதாரண இலக்கத்திலே நீங்கள் புரிந்து கொண்டால், God has made things, the truths, simple for you. உங்களுக்கு ஆண்டவர் சத்தியங்களை எளிமையாக தந்திருக்கிறார். And now it is your fault if you don't open and read the scriptures. இப்பொழுது நீங்கள் இப்படி கொடுக்கப்பட்டுள்ள வேதத்தை திறந்து வாசிக்காவிட்டால் அது உங்களுடைய தவறு. You are thinking about many great things. நீங்கள் ஏராளமான மாபெரும் விஷயங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். In the scripture we read about 5 crowns. வேதாகமத்திலே 5 கிரீடங்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். And once I am going to stop now. நான் இப்பொழுது நிறுத்த போகிறேன். So once I spoke about 5 crowns. நான் ஒருமுறை இந்த 5 கிரீடங்களை குறித்து பேசினேன். In the Bible college where I teach Rufus also, his son. நான் அவருடைய குமாரன் ரூஃபஸுக்கு கூட நான் அந்த பாடசாலையிலே கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். Once I was teaching about 5 crowns. நான் இந்த 5 கிரீடங்களை குறித்து அங்கே சொல்லிக் கொண்டிருந்தேன். One boy said, ஒரு பையன் சொன்னான், "Sir, if I get all the 5 crowns, how am I going to wear it on one head?" இந்த 5 கிரீடங்களும் எனக்கு கிடைச்சதுன்னா என்னுடைய ஒரே தலையில எப்படி நான் அதை போட்டுக்கிறது என்று கேட்டான். It was to put me down. அது என்னைய கொஞ்சம் கேள்வி கேட்டு உட்கார வைக்கிறதுக்காக அந்த கேட்ட கேள்வி. So I said, நான் சொன்னேன், "Dear son, அருமையான தம்பி, you think first of all how to get 1 crown. நீ ஒரு கிரீடம் எப்படி வாங்கலாம்னு யோசி. Then you can think about more. அதுக்கப்புறம் எப்படி வைக்கலாங்கிறத பாத்துக்கலாம். So it can be a composite crown. அது ஒருவேளை அனைத்தையும் உள்ளடக்கின ஒரு
கிரீடமாக இருக்கலாம். See, our this coin has many faces. நம்முடைய இந்த Like that, it can be a composite crown. அதுபோல எல்லாவற்றையும் உள்ளடக்கின ஒரே கிரீடமாகவும் இருக்கலாம். This guy who is not eligible even to have one, ஒன்றுக்கு கூட தகுதியற்ற இந்த பையன், he may not get a white robe even. அவனுக்கு ஒரு வெள்ளை அங்கி கூட கிடைக்குமோ தெரியாதோ. He is thinking, அவன் நினைக்கிறான், oh, should I go to circus so that I can balance the 5 crowns on my head? நான் இந்த 5 கிரீடங்களை வாங்கிக்கிட்டு என்ன சர்க்கஸ் மாதிரி நான் பேலன்ஸ் பண்ணணுமா என்று நினைக்கிறான். So you open your scriptures and read. ஆகவே வேத வசனங்களை திறந்து வாசியுங்கள். So we will continue. நாம் இந்த மேற்கொண்டு